பின்னணியில் உள்ள கதையை மற்றும் பதஞ்சலி முனிவர். மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கும் போது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நினைத்து மெய்மறந்து புன்னகைத்தார். இதை கண்ட ஆதிசேஷன் தானும் அந்த நடனத்தை காண விரும்புவதாக கூறினார். சிவபெருமானின் ஆணைப்படி ஆதிசேஷன் பாதி மனித உடலும் பாதி பாம்பு உடலும் கொண்ட பதஞ்சலி முனிவராக அவதரித்து தில்லைவனத்திற்கு சிதம்பரம் வந்து தவம் இருந்தார். 2. தில்லைவனத்தில் சிவபெருமான். தாருகாவனம். முன்பு ஒரு காலத்தில் தில்லைவனம் முனிவர்களின் ஆணவத்தால் நிறைந்திருந்தது. அவர்கள் தங்களை விட பெரிய சக்தி ஏதுமில்லை என எண்ணினர். அவர்களின் அகந்தையை அடக்க சிவபெருமான் பிட்சாடனர் உருவிலும் விஷ்ணு மோகினி உருவிலும் வந்தனர். முனிவர்கள் கோபமடைந்து சிவனை அழிக்க பல தந்திரங்களை செய்தனர். யாகத்திலிருந்து புலி. சிவனை கொல்ல ஒரு புலியை ஏவினர். சிவன் அதன் தோலை உரித்து ஆடையாக உடுத்தி கொண்டார். நாகப்பாம்புகள் பாம்புகளை ஏவினர். அவற்றை சிவன் தனது கழுத்திலும் உடம்பிலும் அணிகலன்களாக அணிந்து கொண்டார். முயலகன் என்ற அரக்கனை ஏவினர். சிவன் அந்த அரக்கனை தனது காலால் மிதித்து அவனுக்கு மேலே நடனமாடினார். 3. ஆனந்த தாண்டவம். அனைத்து தடைகளையும் வென்ற பிறகு சிவபெருமான் தனது உக்கிரம் குறைந்த அமைதியான மற்றும் பேரானந்தம் நிறைந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடினார். இதை அங்கிருந்த பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாகிரபாத முனிவர் புலிக்கால் கொண்டவர் தரிசித்தனர். இந்த இடமே இன்று நாம் காணும் சிதம்பரம் பொன்னம்பலம் ஆகும். 4. நடராஜர் சிலையின் தத்துவம். சிதம்பரம் நடராஜர் சிலையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தத்துவம் பொதிந்துள்ளது. உடுக்கை படைத்தல் சிருஷ்டி, அபயமுத்திரை வலக்கரம் காத்தல் ஸ்திதி, நெருப்பு இடக்கரம் அழித்தல் சம்ஹாரம், தூக்கிய கால் அருளல் அனுக்கிரகம் இதுவே பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வழி, மிதித்த கால் மறைத்தல் துரோதனம் ஆணவத்தை அடக்குதல். 5. சிதம்பர ரகசியம். சிதம்பரத்தில் மிகவும் விசேஷமானது சிதம்பர ரகசியம். இது இறைவன் உருவமற்றவன் ஆகாயம் என்பதை குறிக்கிறது. கருவறையில் நடராஜருக்கு பக்கத்தில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையை விலக்கினால் தங்கத்தால் ஆன வில்வ இலைகள் மாலையாக தொங்கும். அங்கு உருவம் ஏதும் இருக்காது. அதாவது இறைவன் ஆகாயமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதே இதன் பொருள். கனகசபை என்று அழைக்கப்படும் இந்த பொன்னம்பலத்தின் கூரையில் 21,600 தங்க ஓடுகள் வேயப்பட்டுள்ளன. இது ஒரு மனிதன் ஒரு நாளில் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கையை குறிக்கிறது.